டைரக்டர் கருணாநிதி இயக்கத்தில் கிஷோர், அபிராமி, டிடிஎஃப் வாசன் மற்றும் பல முக்கியமான நடிகர்களோட நடிப்பில் வெளியாகிருக்க படம் தான் ஐபிஎல் இந்தியன் பின்னலா. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குன்னா உங்க விஜய் டாமினிக். இது வரைக்கும் நீ அனுபவிக்காதெல்லாம் அனுபவிக்க போறேன். நான் மைக்க பிடிச்சி பேசி இந்த இடத்துக்கு வரலடா. இந்த படத்தோட ஆன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். டிடிஎஃப் வாசனோட ரசிகர்கள் யாரேனும் இருந்தால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மனது காயப்படும். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உன்னை கமெண்ட்டில் கழுவ செய்வேன் அப்படின்னா அதற்கும் நான் தயார். ஏன்னா அந்த வீடியோ ஓப்பனான ரிவ்யூ ஆர் ரோஸ்ட் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்தியன் பீனல் ஐபிஎல் இந்த படத்தோட ஆன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செய்யாத தவறுக்காக சிறை செல்லக்கூடிய கிஷோர். அதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கவே மாட்டார். இருந்தாலும் பல பேர் அரசியல் பண்ணி கிஷோர் உள்ள அமைச்சிருவாங்க. உள்ள அமைச்சதுக்கப்புறமா இந்த தப்பை நீ தான் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்க அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அவர் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு. இருந்தாலும் அந்த தவறை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்காம நேர்மையாக இருப்பார். இப்படி நேர்மையாக இருந்து உயிரை விடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கிஷோரை எப்படி டிடிஎஃப் வாசன் காப்பாற்றுறாரா இல்லை, இதற்காக அவர் என்னென்ன மாதிரியான முயற்சிகளை முன்னெடுக்கிறாரு, அதுக்கு நடுவில் பேசக்கூடிய கருத்துக்கள் என்ன, இது மூலமாக சமுதாயத்துக்கு சொல்ல வர கருத்துக்கள் என்ன, ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி என்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, இது கூடவே உள்ளே இருக்கக்கூடிய லவ், எமோஷன் அப்படின்னு எல்லா கலந்த ஒரு ட்ராமா தான் இந்த ஐபிஎல் படத்தோட ஒன்லைன். படத்தோட ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்தே கொஞ்சம் படம் நகர ஆரம்பிக்குது. சரி, ஓகே, படம் நல்லா நகர்ந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறமா போகும் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசை தான். ஆனால் அப்படி இல்லை. கருணாநிதி அவர்கள் இன்டர்வியூலாம் நிறையா பேசினார். வாசனோட அவர் தான் நிறையா பேசினார். இந்த படத்தை அப்படி எடுத்திருக்கோம், இந்த படத்தை எப்படி எடுத்திருக்கோம், கிஷோர் சாரோட கால் ஷீட்டு, அவங்களோட கால் ஷீட் அப்படின்னா. ஆனால் எனக்கு படம் பார்த்து முடிச்சக்கப்புறம் ஒரே ஒரு சந்தேகம் எப்படின்னா, கிஷோர் சாருக்கு என்னடா ஒரு போதாத காலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆயிடுச்சு. நாட் ஓன்லி கிஷோர் சார், உள்ளே இருக்க நிறைய பேருக்கு என்ன போதாத காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. செல்லத்துக்கிட்ட இருந்து டிடிஎஃப் தப்பிச்சார், ஏன் கருணாநிதியிலேருந்து டிடிஎஃப் தப்பிக்க மறந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா உள்ளே லாக்அப் டேத்தை பற்றி பேசினார். எதுக்கு நிறைய லாக்அப் டேத்தை பற்றி பேசாமல் இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, ஓகே, இந்த படத்தில் எங்கே நமக்கு மிஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப மிஸ் ஆகுது. ஒரு பக்கம் டிடிஎஃபோட இன்ட்ரோ அப்படிங்கிறதே கொஞ்சம் லேட்டாக தான் வருது. சரி, ஓகே, இந்த படம் கிஷோர், அபிராமி அவங்களோட படம், அதில் டிடிஎஃப் நடிச்சிருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட டிடிஎஃபோட இன்ட்ரோ லேட்டாக வருதா, சரி அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். டிடிஎஃபோட இன்ட்ரோ அப்படிங்கிற சைக்கிளில் வருது. அதுக்கப்புறமா அவர் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாம் அவரோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுவும் நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வச்சு டிடிஎஃப்க்கு நிறைய ஃப்ரேம்ஸோ, நிறைய சீன்ஸோ, இல்லை அவருக்கு வச்சிருக்கக்கூடிய ஷார்ட்ஸோ, இது மாதிரி நிறைய விஷயங்களை டிடிஎஃப் நீங்கள் நல்லா காமிச்சிருக்கலாம். ஆனால் வாசனை நிறைய இடங்கள் அவர் நல்லா காட்டலை அப்படிங்கிறது தான் உண்மையான உண்மை. இது மட்டும் இல்லாமல் வாசனுக்கு இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு க்ரைம் பேஸ்டாக போகுது அப்படின்னா, இதில் ஒரு லவ் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, இதில் லவ் இருந்தால் தான் இதில் டிடிஎஃப் கனெக்ட் ஆவார் அப்படின்னா, சரி லவ் வச்சிங்க டிடிஎஃப் கனெக்ட் ஆகிறார். இதுக்குள்ளே எதுக்கு தொட்டதுக்கெலாம் ஒரு பாட்டு. எனக்கு திரும்பவும் ஒரு 2005, 6 அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளில டேட்டிங் போனால் ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறமா உங்களுக்குள்ள இருக்க மொமெண்ட்டுக்குள்ள ஒரு பாட்டுன்னு சொல்லி பாட்டுன்னு ட்ராவல் ஆகும்ல. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு தொட்டதுக்கெல்லாம் பாட்டாக போட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ கதைகள் இங்கே மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹீரோக்களுக்கான ஒரு இன்ட்ரோ சாங்கோ இல்லைனா இண்டிவிஜுவலான ஒரு சாங்கோ மலையேறி பல காலங்கள் ஆகிடுச்சு. அதுவும் குறிப்பாக இந்த த்ரில்லர் படங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஜெயில் ரிலேட்டடாக வரக்கூடிய ட்ரூ ஈவெண்ட், அதாவது ட்ரூவான இன்சிடென்ட்டை ரிலேட் பண்ணி வந்த படங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பாடல் அப்படிங்கிற கமர்ஷியலை தவிர்ப்பாங்க. ஆனால் அதையே கருணாநிதி இந்த படத்தில் வச்சார் அப்படின்னு தெரியல. ஒரு வாசனை வச்சுட்டோம், வாசனை நம்ம கமர்ஷியலாக காட்டி ஆகணும்னு சொல்லி ஒரு பாட்டு வச்சாருன்னு தெரில. எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுது அப்படின்னா, இந்த செல்லம் மஞ்சள் வீரன் படம் பண்ணுறப்ப ஒரு வார்த்தை சொன்னார் ப்ரெஸ் மீட்டில். இல்லைம்மா, வாசன் நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கெலாம் காலைல அனுப்பிச்சிட்டு இருக்கோம், நிறைய மக்கள் அப்சர்வ் பண்ண சொல்லிட்டு இருக்கோம், ஆக்டிங் கிளாஸ் போகிறார், டான்ஸ் கிளாஸ் போகிறார் அப்படின்னு சொல்லி. அந்த ஆக்டிங் கிளாஸும் டான்ஸ் கிளாஸும் வாசன் போயிருந்தார் அப்படின்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் அவருக்கு நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா வாசன்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், இந்த படம் மூலமாக நம்ம இனிமேல் ஓவரால் ரீச் ஆகும் அப்படின்னு. இந்த படம் மூலமாக ரீச் ஆவார். ஆனால் அது குட்டா பேடா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. படத்துக்காக அவங்க எடுத்துக்கப்பட்ட கதை அப்படிங்கிற ஒரு நல்ல கதை. ஜெயிலில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இங்கே அதிகாரமும் அரசியலும் சேர்ந்து என்ன ஒரு விஷயங்கள்லாம் நாங்கள் கட்டமைக்கிறாங்க. இல்லாத ஒரு மனுஷனை இருக்கிற ஒரு அரசியல்வாதியும் அவனுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு அதிகாரியும் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அவனை குற்றவாளின்னு சொல்லி இங்கே போர்ட்ரை பண்ணி அவனை போட்டு தரலாங்கிற எல்லா விஷயங்களும் கருத்தால சரிதான். அது இன்னும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பல கொலைகள்லையும் பல கண்டுபிடிக்க முடியாத மர்மங்களே அது இருக்குது அப்படிங்கிற உண்மை தான். ஆனால் அதை நீங்கள் எப்படி காட்டியிருக்கணும்னு இருக்குல்ல. ஸோ எடுத்துக்கிட்ட கண்டென்ட் அப்படிங்கிற ரொம்ப சீரியஸான ஒரு கண்டென்ட். கிஷோர் செய்யாத தப்ப மாட்டிக்கிறாரு, அவரை ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை அதிகாரிகள் ஒரு அரசியல்வாதி கொடுக்குறான். அந்த அரசியல்வாதியும் அந்த அதிகாரியும் அதனால் டார்ச்சர் அனுபவிக்கிற கிஷோரும் அதை காப்பாற்றி கூட்டு போகிற டிடிஎஃப் என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் தெரியுமா. ஸோ இப்படி ஒரு நரேஷனை தான் அவர் சொல்லியிருப்பார் போல. ப்ரொடியூசர்கிட்டையும் டிடிஎஃப்டையும் கிஷோர்கிட்டையும் எல்லாத்தையும் இந்த நரேஷனை தான் சொல்லியிருப்பார் போல. பட் சொன்ன நரேஷனை அவர் விஷுவலில் காட்டல் அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப 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 மிஸ்ஸிங்கான ஒன்று. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது வாசனோட ரசிகர்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தா இதை கட் பண்ணி வாசனை டேக் பண்ணி கூட போடுங்க. என்ன அப்படின்னா, இதில் ஒரு சீன் இருக்கும், அந்த டிவியில் ஒரு கேமரா வச்ச ஒரு சீன் இருக்கும். அந்த கேமரா கிளைமேக்ஸில் மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அந்த கேமரா மட்டும் இல்லை அப்படின்னா கிளைமேக்ஸில் அந்த படமே மொத்தமாக மாறி இருக்கும். ஆனால் அந்த கேமராவை மொதல் சீன் ஒன்று இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் தான் அது நல்லா யூஸ் ஆகும். ஆனால் அது மொதல் சீனே பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு டெபியூவாக டிடிஎஃப் வாசன் வந்து நடிக்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த சீனை வந்து கண்டிப்பாக வச்சிருக்கவே கூடாது. இது கண்டிப்பாக ஒரு இஷ்யூ அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். சென்சிட்டிவான விஷயத்தில் ஒரு கேமரா வச்சு அது மூலமாக என்ன ஒரு சீன், அது மூலமாக என்ன ஒரு லவ், அது மூலமாக என்ன ஒரு எமோஷனை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது சிங்கம் படத்தில் ஒரு சீன் ஒன்று இருக்கும், அனுஷ்கா வந்து செயினை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்டப்பில் வருவாங்க. அதையே லைட்டாக ஒரு டைட் ஃப்ரேமில் வச்சுட்டு ஹரி டக்குன்னு மாற்றிடுவார். ஆனால் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப லாங்காக அது ஒரு 2 நிமிஷம் சீனாக வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. இது மூலமாலாம் டிடிஎஃப் வாசன் டெபியூவாக ஒரு படம் பண்ணுறாரு, அதில் கேமரா மூலமாக இப்படி ஒரு சீன் வைக்கிறீங்கன்றது ஒரு ஆக்வர்டான ஒன்று. இதை நான் இங்கே ஒத்துக்கலனாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அதான் உண்மை. படம் கொஞ்சம் இம்மெச்சூராக நவுந்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, படம் எப்போயா மெச்சூர் ஆகிடும் அப்படின்னா கிஷோர் வர போர்ஷன்களையும் அதுக்கப்புறமா ஒரு சில இடங்களில் அவங்க பேசுகிற டைலாக்ஸ் மூலமாக இந்த படம் கொஞ்சம் மெச்சூராக ஆகிட்டே இருக்குது. பட் அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அபிராமி தொட்டத்துக்குலாம் எமோஷன் ஆகிற மாதிரியான ஒரு ரைட்டிங்காக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி வைஸாக எழுதக்கூடிய ஒரு அமெச்சூரான ஒரு மேக்கிங்காக இருக்கட்டும், இது மாதிரியெல்லாம் பார்க்குறப்போ கதையில் ஒரு டிஸ்கஷனில் உட்காரலையா, இல்லை அந்த கதையில் ஸ்க்ரீன் பிளே எங்கே லேக் விட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. சரி ஓகே, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உள்ள கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவால் பாராட்டப்படக்கூடிய நபர்கள். ஹரிஷ் பெரடியாக இருக்கட்டும், ஆடுகளம் நரேனா இருக்கட்டும், திலீபனாக இருக்கட்டும், போஸ் வெங்கடர், இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் நடித்து இவங்களோட நடிப்பை நல்லா வாங்கிட்டு கதையை வேஸ்ட் பண்ணாங்க சொல்லுவாங்க தெரியுமா. அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெத்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்தது. எடுக்கப்பட்ட கதை தரமான ஒரு கதை, இது நீங்கள் பயங்கரமாக மேக் பண்ணியிருக்கலாம். ப்ரொடியூசர் உங்களுக்கான லிபர்ட்டி கொடுக்குறாரு, மியூசிக்லாம் இறங்கி விளாண்டுருக்கலாம். டிடிஎஃப் வாசன் வந்து நீங்கள் சேசிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர் மேக் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் ஏனோ தானோன்னு எடுத்த மாதிரியான ஒரு படத்தை ஏன் கருணாநிதி கொடுத்தார் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு பக்கம் கிஷோர் இவங்களெல்லாம் விட்டு நம்ம எதுக்கு டிடிஎஃப் வாசனை பேசணும் அப்படின்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷனில் முழுக்க ஈடுபட்டு இன்வால்வ் ஆகி விடிய பேசினதே அந்த ஒரு மனுஷன் தான். அப்படின்ற பட்சத்தில் இதை சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, அவருக்கு பைக் ஓட்டரில் இஷ்யூ ஆகி லைசன்ஸ் கேன்சல் பண்ணாங்க. அது உள்ள ஒரு சீனாக டைலாக் வச்சுருக்காங்க. ஓகே, அக்செப்ட், நல்லா இருக்குது, ஓகே. அதுக்கப்புறம் அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, அதுவும் ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறமா வாசன் நிறைய இடங்களில் கேட்டுக்கலாம், எனக்கு இந்த ரோல் வச்சிருக்கீங்க, இதோட கண்டினியூட்டி இங்கே இல்லை, இந்த ரோல் வச்சிருக்கீங்க, இதோட கண்டினியூட்டி கிடையாது, நான் இதுவே இல்லாமல் தான் இந்த வேலைக்கு போகிறேன், அதுக்கப்புறமா என்கிட்ட எப்படி இவ்வளோ சோர்ஸ் வருது, இதுக்கு எங்கே டீட்டெயிலிங் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம். டீட்டெயிலிங் இல்லையா. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஒரு சேசிங்கில் ஒரு இம்மெச்சூரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாசனுக்கே தெரியும். நீங்கள் ஒரு நார்மல் படம் பார்க்குறப்போ உங்களை ஒரு 20 வில்லன் 20 பைக்கில் துரத்திட்டு போகிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பைக்கை விரட்டிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னா, நீங்கள் போகிறவங்க திடீர்னு பைக்கை ஸ்கிட் பண்ணி திரும்பி அவங்கள ஒரு 10 செகண்ட் பார்க்குறீங்க, அவங்களும் உங்களை 10 செகண்ட் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப எதுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் பைக் ஓட்டி எஸ்கேப் ஆகுறீங்க. இதுக்கு தான் நீங்கள் அப்போ வண்டியை நிப்பாட்டாமலே போயிருக்கலாமே. அப்போ நீங்கள் நிறுத்தி நிப்பாட்டி பார்க்கறதுக்கான ஒரு தேவை என்ன, இது என்ன மாதிரியான சீன், இது மூலமாக என்ன நீங்கள் விளக்க வரீங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ வாசன் எதுக்கு இந்த கேள்வி வைக்காமல் இருந்தார், இந்த படத்தை அவர் கடைசி வரை அவுட்டு பார்த்தாரா இல்லை அப்படிங்கிறதும் தெரியலை. கடைசியில் சப்பையாக முடிச்சதாக இருக்கட்டும், இந்த படத்தை வந்து இதுதான் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரியான முடிவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நல்ல கதையை இம்மெச்சூரான மேக்கிங்லேயும் இம்மெச்சூரான ஸ்க்ரீன் பிளேலையும் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ரிவ்யூ ஒன்லைன் அப்படிங்கிறத நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்தோட பாசிட்டிவ், இதில் எடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ், அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படத்துக்கு மைனஸ் என்ன அப்படின்னா, எடுக்கப்பட்ட கேஸ்ட் அண்ட் க்ரூவை ஒழுங்காக யூஸ் பண்ணாத அந்த படத்துக்கு மைனஸ். அதுக்கப்புறமா அந்த படத்தோட மியூசிக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கோ இப்படி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ண படத்துக்கு எப்படிப்பட்ட மியூசிக் வாங்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஏன் கொடுக்க மறந்தார் அப்படிங்கிறது தெரில. படம் முடிச்சதுக்கப்புறமா அந்த டைட்டில் கார்டில் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடந்த லாக்அப் டெத்ஸை பற்றி அவர் போடுறாரு. ஆனால் அந்த படம் லாக்அப் டெத்தை பற்றி முழுசாக பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஜெய்பீம் லாக்அப் டெத் தான், அது எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீப்பாக போணுச்சு அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது ஏன் இங்கே இல்லை. ஸோ அந்த ஒரு குழப்பம் தான் இப்போ வரையும் இருந்துகிட்டே இருக்குது. ஆக மொத்தம் இந்தியன் பீனல் லா டிடிஎஃப் வாசனோட டெபியூ ஃபிலிம், டிடிஎஃப் வாசனை வச்சு இவரும் செஞ்சு தான் விட்டுருக்காரு. செல்லம் செய்யாமல் எஸ் ஆகிட்டார், ஆனால் இவரை வச்சு டிடிஎஃப் செஞ்சு விட்டார். டிடிஎஃப்பும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு அந்த படம் பண்ணியிருக்காரு. சரி, அவருக்காக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசு வந்தாலும் அவரை வச்சு ஒரு இமேஜூரான மேக்கிங் பண்ணதுனால நமக்கு அதுலேயும் சில உடன்பாடுகள் இல்லை. இனிமேல் டிடிஎஃப் வாசன் அடுத்த படங்கள் பண்ணால் நல்ல நரேஷன் கேட்டு, அதுக்கப்புறமா நிறையா விஷயங்கள் டீட்டெயிலிங்லேருந்து எல்லாத்தையும் கேட்டு பண்ணுங்கள். இதோட மிக முக்கியமான விஷயம், இனிமேல் நடிக்க ஆசை இருந்தால் தயவு செஞ்சு ப்ரொஃபஷனலாக ஒரு கூத்தப்பட்டு இல்லைனா ஆக்டிங் கிளாஸோ போங்க. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் டான்ஸ் கிளாஸ் போங்க. இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ, இல்லைனா இன்னும் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை இன்னும் ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் நல்லா கொடுக்குறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் இந்தியன் பீனல்லா நல்லா எடுக்க வேண்டிய ஒரு படத்தை ஒரு மாதிரி எடுத்து குழப்பி வச்சிருக்காரு. உங்களுக்கு இந்தியன் பீனல்லா எப்படி இருந்தது, டு பி ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். நான் டிடிஎஃப் வாசனோட ரசிகன்டா, என் தலைக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் டிடிஎஃப் வாசனோட ஃபேனாக இருந்தாலுமே உங்களுக்கு கோவம் தான் இருந்த படம் பார்த்து, எதுக்கிட்ட எங்கள் வாசனை கொண்டே இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உள்ளே வந்து படம் பார்த்து நீங்களும் வந்து என்னை மாதிரி ஏமாந்து தான் வந்தீங்களா, இல்லை எனக்கு இந்த படம் பெருசாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வழக்கம் போல் சொல்ல போகிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.